கர்மத்தால் உருவானது தர்மத்தால் சரியாகும். ஆமாங்க, கர்மானா என்னது, கர்மா எப்படி நமக்கு சரியாகிட்டு இருக்கு, அதாவது கர்மா நமக்கு எப்படி குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்றது சிம்டம்ஸ் என்னலாங்கிறது இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். கர்மா கழியுது, கர்மா தீருதுனால சிம்டம்ஸ் கூட கிடைக்குமான்னு நம்ம கேட்குறீங்களா? ஆமாங்க, நிச்சயமாக கிடைக்கும். அது என்னென்ன தான் பார்க்க போகிறோம். முதல்ல என்ன தெரியுங்களா, கர்மா நம்மக்கிட்ட டெலீட் ஆகுது. அதுவும் கெட்ட கர்மா நல்ல கர்மா 2 கர்மா இருக்குது பாருங்கள். அதில் கெட்ட கர்மா நம்மக்கிட்ட டெலீட் ஆகுது அப்படின்னாலே நம்ம வாழ்க்கை கர்ம வினைப்படி நடக்குதுன்னு ஒரு புரிதல் உருவாக ஆரம்பிக்கும். இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருப்போம், மற்றவங்க மேலே குறை சொல்லிட்டு இருப்போம். நம்ம ஜாதகத்தை கூட குறை சொல்லுவோம். எனக்கு 7 இடத்துல அந்த இருக்கார், இங்கே அங்கே இருக்காருன்னு, அதாவது குறைய மற்றவங்கக்கிட்ட வெளியில் சொல்லிக்கிட்டே இருந்திருப்போம். இப்போ நமக்கு ஒரு புரிதல் வரும், இல்லைப்பா அந்த மாதிரிலாம் இல்லைப்பா, வாழ்க்கைங்கிறது நம்ம என்ன செயல் செஞ்சுருக்கோம், ஆகாமிய கர்மம், பிராப்த கர்மம், சஞ்சித்த கர்மம், நம்ம செஞ்ச கர்மங்கள், நம்ம முன்னோர்கள் செஞ்ச கர்மங்கள், நம்ம இந்த பிறவில் செஞ்ச கர்மா, இதுதான் நமக்கு ஏதோ காரணமாக இருக்குது அப்படின்னு ஒரு புரிதல் அதாவது ஒரு செயலுக்கான விளைவுகள் தான் கர்மா.